எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற நீ வேணாம்னு சொல்லிருக்கோம் யார் ஓகே சொல்ல சொன்னதுன்னு கேட்டேன். எருமை நான் சொல்லி ஆதிரா ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு கூட பார்க்காம தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் ஞாபகம். நீ போய் வேணான்னு சொல்ற. எனக்கு என்னெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வேணான்னு சொல்ற. இப்ப போய் சொல்ல போறியா இல்லையா? என்ன பிடிக்கல நீ போய் சொல்ற. தப்பான நேரத்துல உள்ளவர வந்துட்டோம் நினைக்கிறேன். நம்ம போயிருவோம்பா. இப்ப மட்டும் நின்னோன்னு வையே நம்மளதான் புடிச்சு கத்துவா. நீ கூப்பிடறாலே ஓடிடுறா. ஆதிரா இப்ப நீ வந்து அவங்க கிட்ட எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற. ஐயோ இப்ப மட்டும் நீ நல்ல பொண்ணா இருக்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அம்மா கிட்ட வந்து நீ சொல்ற. ஏன் அவங்க நடிக்கிறாங்கடி. அவங்க நடிக்கிறாங்களோ அழுகுறாங்களோ நான் ஓகே சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. நீ ஆச்சு அம்மா வச்சு நீ என்ன போய் சொல்லிக்கோ. எனக்கு விருப்பம் இல்லன்னு. ஆதிரா கோவத்தை ஏத்துற மரியாதையே வந்து சொல்லிரு. உனக்கு தேவை நான் உனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிக்கோ. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அத நீதான் வந்து சொல்லி நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. நிம்மதியா அமெரிக்கா போயிருப்ப ஒரு தொல்லையோட கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. என்ன பத்தி உனக்கு தொல்லை மாதிரி தெரியுதா? நானாடா உன்கிட்ட அமெரிக்கா வரேன்னா அவங்க தான சொன்னாங்க. நீ ஏன் ஓகே சொன்ன? நீ சொன்னனால தானே போக சொன்னாங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணா எப்படியாச்சும் நான் நிறுத்துறேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு அப்புறம் நீ என் கையில செத்தடா. நானா பிடிக்கலன்னு போய் சொல்ல மாட்டானே. நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்ற. ஒழுங்கா வந்து நீயா சொல்லிரு. என்ன கோபத்தை ஏத்திட்டு இருந்தேன்னு வையே அவ்வளவுதான் நடக்கிறது. ஐயோடா நானும் கோவமா தான் இருக்கேன். மரியாதை போய் நீயே சொல்லு. ஆதிரா நீ வந்தா ரொம்ப தொல்லடி. இங்கேயே உங்க அண்ணனை தொல்லை பண்ணுவ. அங்க என்கிட்ட தொல்லை பண்ண மாட்டியா? இதுக்குனே இந்த கல்யாணத்தை ஓகே சொல்லி நான் வரேன்டா. என்ன நீ தொல்லைன்னு சொல்றல நான் தொல்லை இல்ல நீ சொல்லுவடா ஒரு நாளைக்கு. அங்க வா உன்னை நானே அடிச்சு துரத்தி வரேன்னு பாரு. ஏய் ப்ளீஸ் டி எனக்கு தெரியாதுடி வந்து சொல்லுடி ப்ளீஸ் டி. ஃப்ரெண்டாச்சே ஓகேன்னு சொன்னா ஓவரா பண்றல நீ. என்ன நீ அசிங்கப்படுத்துறல இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு தான் சொல்ல போறேன் பாரு. ஓகே சொல்ல போறல ஓகே சொல்லிட்டு இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கும் பாரு. ஏய் சரி சரி தெரியாம சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே சாரி ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீ என்கிட்ட கெஞ்சிட்டு இருப்ப பாத்துக்கோ. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் ப்ளீஸ். எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க போறேன். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. எதுக்கு நான் ஓகே சொல்லணும்? நீ ஆச்சு உங்க அம்மா வச்சு எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. என்ன போய் நீ தொல்லைன்னு தானே சொல்ற. நீ தொல்லை இல்லன்னு சொல்ல வைக்கிறேன்டா. ஏய் ப்ளீஸ் சாரி சாரி நீ தொல்லை கிடையாது. நீ நல்ல குழந்தை வந்து எனக்காக சொல்ல ப்ளீஸ். ஐயே இந்த குழந்தைலாம் எதுவும் சொல்லாது போ. தொல்லைன்னு சொல்லுவீங்களா அதுக்கு அப்புறம் நீங்க சொல்றத நாங்க கேட்கணுமா? இப்ப கேட்க போறியா இல்லையா? முடியாது முடியாது. என் கால்ல கூட விழுக்குறேன்டி ப்ளீஸ் டி எனக்காக வந்து சொல்லு. நீ கால்ல விழுகு கையில விழுகு என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே நான் சொல்ல போறேன். என்னையே நீ தொல்லன் இருக்கல நான் எப்படி உன்னை விடுவேன்? ஏன் இப்படி உயிரை வாங்குற? எனக்கு எதுவும் தெரியாது ஸ்ரீ. நான் போய் ஓகே சொல்ல போறேன். நீ ஓகே மட்டும் சொன்னேன்னு வையே அவ்வளவுதான். நான் சொல்லுவேன் என்ன பண்ணுவ நீ? போய் ஓகே சொல்லி பாரு அப்புறம் இருக்கும் உனக்கு. நான் ஓகே சொல்லுவேன். இந்த கல்யாணத்தை நடக்க வைப்பேன். என்ன பண்ணுவ? ஏய் ப்ளீஸ் டி வேணாம். அதெல்லாம் முடியாதுப்பா. நான் ஓகே சொல்லியே ஆகுவேன். சண்டைக்காரி உன்னால வச்சு எப்படி மேய்க்க போறேன்னு தெரியல. நான் என்ன மாடா நீ மேய்க்கிறதுக்கு? மாடு கூட எல்லாம் உனக்கு கம்பேர் பண்ணாத. மாடு பாவு. உன் கூட ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னு வையே அவங்க தான் பாவு. மாடெல்லாம் பாவாது. ஐயோ இவங்க மட்டும் நல்லவங்க. நான் நல்லவங்க தான் பாட்டி வாய மூடு. தனியா பெனாத்திட்டு கடை அமெரிக்கால. நான் வேலைக்கு போயிருவேன் நீ தனியா பெனாத்திட்டு கடை. நானும் வேலைக்கு போவேன். எனக்கு வேலைக்கு போக தெரியும். உனக்கெல்லாம் யார் வேலை கொடுக்குறாங்க நானும் பாக்குறேன். நீ செய்யற ஆபீஸ்லயே அதே ஆபீஸ்ல நானும் வேலைக்கு வருவேன். என்ன பண்ணுவ? நீ என் வைஃப் நீ அத்தி சொல்ல மாட்டேன். நானும் சொல்லுவேன்னா நீ ஹஸ்பண்ட் இல்லன்னு சொல்லுவேன். உன்னால ஹஸ்பண்ட்னு வெளியில போய் சொல்ல முடியுமா? ஆமா என்னடா போய் எங்க ஹஸ்பண்ட்னு சொல்லாத நீ தயவு செஞ்சு. ஏதோ ஒரு பைத்தியத்துக்கு புருஷனா வந்திருக்கானேன்னு நினைச்சுக்குவாங்க. ஐயோடா நீதான் பைத்தியம் நினைச்சுக்குவாங்க போ. ஊருக்கு எல்லாத்துக்கும் சண்டைக்காரியாவே இரு. எங்க போனாலும் சண்டை போட்டுட்டே இரு. ஐயோ நான் இருந்துக்கிறேன். நீ ஒன்னும் அட்வைஸ் பண்ண தேவை. இந்த ஃப்ரீ அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்பு. ஆமா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதான் எனக்கு வேலை. அந்த வேலைன்னு சொல்லி தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன் கூட எல்லாம் வந்து உட்கார்ந்தாலே என்ன சொல்லணும் சண்டைக்காரி போ. ஏய் நானும் பக்கத்துல சும்மா சண்டைக்காரின்னு சொல்லிட்டு இருந்தா எதை தூக்கி அடிப்பேன்னு தெரியாது. நான் அப்படிதான் சொல்லுவேன் சண்டைக்காரி. உன்னை நான் கொல்ல போறேன்டா. போடி சண்டைக்காரி. மூச்சுக்கு 300 தடவை சண்டைக்காரின்னு தான் சொல்லுவேன். சண்டைக்காரி நீதா ஏ சண்டைக்கோழி நீதா சத்தியமா இனிமே என் சொந்தமெல்லாம் நீதா. என்ன தாண்டி போறவளே ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்து என்ன கொன்ன. சரியா நடந்தாலும் தானாவே சறுக்குற என்னடி என்ன பண்ண. சத்தியமாய் நீ வேறண்டி சண்டைக்காரி. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் மட்டும் நினைக்காத. உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்க தனியா விட்டனா இல்லையான்னு பாரு. எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு பாரு. டேய் நீ எந்த ஆபீஸ்ல வேலை செய்ய போற? எந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சா மேடம் என்ன பண்ண போறீங்க? அங்கே வந்து தொல்லை பண்ணான்ட்டா. நான் அந்த வேலையை
ஆமா பெரிய இந்த கால அதனால வலிக்க போகுது. கம்மன் உட்காரு. ஆனாலும் இதெல்லாம் எனக்காக இல்ல, பாப்பாக்காக மட்டும் தானே. அடி வாங்க போற நீ. ஆமா, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு கால் பிடிச்சதே இல்ல. நீங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கால் பிடிக்கிறீங்க. அப்பதானே உனக்கு கால் வலிக்கும். அதனால தானே உனக்கு கால் வலிக்க கூடாதுன்னு தானே கால் அமுத்தி விடுறேன். இதனால ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கே. என்ன பார்த்து என்ன சொல்லிட்ட நீ? உங்களை பார்த்து தான் சொல்ல முடியும். இப்ப ஏதாவது பெயின் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா ஜீரக தண்ணி வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்கு. வேற ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணுமா? ஐயோ, வேற எதுவும் சாப்பிடறதுக்கு வேணாப்பா. ஏற்கனவே நல்லா சாப்பிட்டேன். இருந்தாலும் பாப்பாக்காக சாப்பிடணும்ல. அப்ப எனக்காக சாப்பிட கூடாது அதுதானே? எனக்காக சாப்பிடுங்கன்னு மட்டும் சொல்லிர மாட்டீங்களே. ஃபர்ஸ்ட் பாப்பா நீதான், செகண்ட் பாப்பா தான் என்னோட பாப்பா. ஓஹோ, நல்ல உருட்டு. வர வர உனக்கு ஓவர் வாயாயிருச்சு. பாப்பா கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. ஆமா, அவளுக்கு மட்டும் பாக்குறீங்க, எனக்கு பார்க்க மாட்டேங்கிறீங்களே. இதுக்கு முன்னாடி தான் கால் அமுத்தி விட்டதே, இப்ப எப்படி அமுத்தி விடுறீங்க பாருங்களா? உனக்கு வலிக்கும்னு அமுத்தி விட்டாலே என்ன சொல்லணும்? ஓகே ஓகே, நானும் நம்புறேன். சொல்லிட்டீங்களே, என்ன பண்றது? இந்த பாசம் பாப்பா வந்ததுக்கு அப்புறமா என் மேல இருக்கணும். ஓகேவா? யாரு வந்தாலும் உன் மேல அவ்வளோ பாசம் இருக்கும். எனக்கு முத குழந்தை நீதான். உண்மையாவா? உண்மையாலுமே எனக்கு முத குழந்தை நீதான்டா. நிழல் போல நானும் நடை போல நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள் தோறும் கடைசியில காலம் தர வேலைக்கு வந்துட்டீங்க போல. ஏன் ஹஸ்பண்ட் எனக்கு அமுத்துறாங்க? உனக்கு என்ன? ஒரு டாக்டரையே காலம் தீட வச்சுட்டு ஏன் ஹஸ்பண்ட் எனக்கு காலம் தீடுறாங்களா? ஓவரா பண்ணாத சரியா? உனக்கு கல்யாணம் ஆக போது ஞாபகம் வச்சுக்கோ. அதை மட்டும் பத்தி பேசுனேன்னு வையே, அவ்வளவுதான். பேசுவே, என்ன பண்ணுவ? அடிப்பேன்டி. ஆஹா, அடிக்க விட்டுட்டு எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க நினைச்சியோ? குழந்தை மட்டும் பிறக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அப்ப என் குழந்தை கேப்பா இல்லடா? கேப்பா நல்லா கேப்பாடி. உன் பேச்செல்லாம் கேட்க விடாத மாதிரி பண்றேன் பாரு. என் பேச்சு மட்டும் தான் அந்த குழந்தை கேட்கும். அடுத்து அப்புறம் விட்டுடி அந்த குழந்தை நம்மளே தூக்கிட்டு போயிடும். போவீங்க நல்லா போவீங்கடி. நீங்க சேட்டை பண்ணும்போது மட்டும் என்கிட்ட வந்து கொடுத்துறாதீங்க. சேட்டை பண்ணாலும் நாங்களே வச்சு பாத்துக்கோ. ஓவர் சீன்லாம் வேணாம். கால விடுங்க கதிர், நான் எந்திரிச்சு உட்கார்றேன். என்ன மேடம் பேசாம பாடுங்க. எந்திரிச்சு உட்கார போறாங்க. நான் கொஞ்ச நேரம் பாடு, அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்துக்குவேன். நீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கடி, உங்களால எனக்கு தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ படுத்துக்கிட்டே பேசலாம். அதுதான் நல்லா படுத்துக்கிட்டே பேசு. நீ ஒண்ணு எந்திரிச்சு உட்கார வேணாப்பா. அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் எங்க கிட்ட வந்து கத்துவாங்க. என்ன வச்சு நல்லா ஓடிட்டு இருக்கீங்க தானே? அதான் பாருங்க கதிர், உங்களை வச்சு எப்படி ஓட்டுறாங்க பாருங்க. இப்ப நீ எந்திரிச்சு உட்கார்ந்தன்னு வை. நீங்களா வந்தனாலதான் எந்திரிச்சு உட்கார்ந்தன்னு உங்க ஹஸ்பண்ட் கேட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது? அதுதானே. நான் அப்படி கேப்பேன்னு வேற நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நீங்களா? வைஃப்காக யாரு என்ன வேணாலும் பண்ணுவாங்களா கதிரனா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்த வழியை மறந்துட்டேன் பாரு. பெயின் ஓகே தானே? இப்போ ஓகே தான். அம்மா ஜீரக தண்ணி வச்சு கொடுத்தாங்க. ஓகே தான். ஏதாவது பெயின் வந்துச்சுன்னா உடனே எங்க கிட்ட சொல்லிரு, மறைச்சிடாத. ஆமாடி, நான் மறைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க பாரு. நீங்க எல்லாம் பாத்துட்டு உட்காருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப ஹாஸ்பிடல் வேணா போயிட்டு வருவோமா? நான் தான் சொன்னேன்ல, அம்மா ஜீரக தண்ணி வச்சு கொடுத்தாங்க. இப்போ ஓகே தான். ஓகேன்னு சொல்லி கடைசியில விட்டுற போறேன். உண்மையாலுமே இப்போ ஓகே தான். நீ கால் தான் வலிக்குது, அதனால தான் கதிர் பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காலை பிடிச்சு விடுன்னு சொன்னா பிடிச்சு விட மாட்டாங்க. அதனால தான் எங்க ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்லிட்டேன். ஓவரா பண்ணாத. நாங்க காலை பிடிச்சு விட மாட்டோம் நாங்க சொன்னோம்ல. அதுதான் பையன் நம்ம ஃப்ரெண்டா வேணும்னே பண்றாடி. ஆமா, அதுக்கப்புறம் பிடிச்சு விட மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டீங்களா? அதுதானே என் வைஃப் பாவம் இல்ல. ரொம்ப பாவம் நாங்க வைஃப். உண்மையுமே நான் பாவம் பா. நீங்க பிடிக்க மாட்டேன்னு சிடுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பாவம், எனக்கு வருத்தமா இருக்கும்ல. நாங்க சொல்ல மாட்டோம்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீ சொல்ற பத்தியா? அதான் பாரு, இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதானே? சும்மா உங்ககிட்ட வந்தா நீங்க காலை பிடிச்சு விட மாட்டேன்னா சொல்ல போறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக செய்யறாங்களோ இல்லையா, பாப்பாக்காக கண்டிப்பா செய்வாங்க. ஆனாலும் இதெல்லாம் ஓவரி. உனக்காக நாங்களும் செய்வோம். நீ ஏத்துக்க வேலை பத்தியா? பாப்பாக்காக தான் செய்வோம்னு சொல்லிட்டேல போ. ஆமாண்டி, இனிமே உனக்காக எதுவும் செய்ய மாட்டேன் போ. சும்மா சொன்னேன். வர வர இவளுக்கு ஓவர் வாய்டி. அதான் பாரு, நம்ம அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஓவர் வாயாயிருச்சு. ஐயோ, இல்லன்னா மட்டும் இவங்க எல்லாம் அடிச்சு கிழிச்சிருவாங்க. அதான் சொல்றேன்ல, குழந்தை மட்டும் பிறக்கட்டும். என்ன அடி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அந்த பாப்பா உங்களை தான் டார்ச்சர் பண்ண போது அப்ப தெரியும். அதெல்லாம் நாங்க வச்சு சமாளிச்சிருவோம்ப்பா. பாக்கல நீங்க சமாளிக்கிறீங்களா என்ன பண்றீங்க? அதெல்லாம் சமாளிச்சிருவோம்ப்பா. வாய் மூடு. என்ன டார்ச்சர் பண்ண போதுன்னு மட்டும் பாரு உங்க எல்லாத்தையும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கோ. எங்க குழந்தை எங்களை டார்ச்சர் பண்ணாது. வயித்துக்குள்ள இருக்கும்போதே எட்டி வச்சுட்டே இருக்கா. அதுல வெளியில வந்து என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல. பார்க்கலாம். சும்மா பேசினா கூட எட்டி வச்சிட்டு இருக்காடி. ஏதாவது நம்ம கோவமா பேசிட்டோம்னு வையே, நல்லாவே எட்டி வதிக்கிறா. எனக்கு ஒரு சின்ன டவுட். ஒருவேளை உங்க குழந்தை ஃபுட்பால் பிளேயர் இந்த மாதிரி ஏதாவது ஆக போதோ? அதுதான் உள்ளாரே பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏமா என்னமா ஐடியா தாராவுக்கு? ஐடியா இல்ல, ஒருவேளை வருங்காலத்துல ஃபுட்பால் பிளேயர் வரலாம். இப்படியே யோசிச்சுக்கோ. நம்மளால துவச்சு எடுக்கிறது கூட வெயிட் வச்சிட்டு இருக்கலாம். ஆமால, அப்படி ஒண்ணு வேற இருக்குல்ல. அதெல்லாம் தப்பு பண்ண மாட்டா. அம்மா கிட்ட சேட்டை பண்ணாம அமைதியா இருந்துக்குவா. பாக்குறேன் சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கா இப்பவே. அதெல்லாம் இல்லப்பா, சேட்டை பண்ண மாட்டா. அம்மா கிட்ட எல்லாம் சைலண்டா இருந்துக்குவா. என்ன கதிர என்ன சொல்றீங்க? கரெக்ட். அம்மா பாச விடுமா? நீங்களாச்சும் குழந்தையாச்சு என்னமோ பண்ணுங்க. உங்க குழந்தை உங்க பேச்ச கேட்காம இருக்குமா? அதுதான் அப்படி சொல்லுங்களா? எனக்கென